ஏய் கதவு தர உள்ளே போகணும். உள்ளே போக முடியாது சார். ஏன் சார் பிஸியா பிஸியா? ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காரு. ஏய் நீ யாரு? சார் மார்க்கெட்டிங் மேனேஜர் சார். பரவாயில்ல, எவ்வளோ நேரம் ஜூஸ் குடிப்பாரு? 10 நிமிஷம் சார். சொல்லு. 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறோம் சார். முக்கியமான விஷயம் பேசணும். காம்ப்ரமைஸ் பண்ணி சாரி கேட்க வந்திருக்காரு. ஏய் நான் என்ன சொன்னேன்? காம்ப்ரமைஸ் சார். நீ என்ன சொன்ன? சாரி சார். காம்ப்ரமைஸ் சொல்லு. சாரி காம்ப்ரமைஸ். ஐயோ நீங்கள் உள்ளே போக முடியாதே. ஏன்? ஏன்னா நீங்கள் தான் ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸில் இல்லையே. யோ நாங்கள் விசிட்டர்ஸ்யா. யாராக இருந்தாலும் ப்ளூ கலர் ட்ரெஸ் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவோம். கார்ப்பரேட் பாலிசி. Dirty nonsense blue corporate policy. பாத்தியா சார் ப்ளூல வந்திருக்காரு. அவர் அலோ பண்ணு. ஐயையோ சொல்கிறதுக்குள்ள கிளம்பிட்டீங்களே. டார்க் ப்ளூவில் லைட் ப்ளூ கார்ப்பரேட் பாலிசி. ம் I hate blue and the blue page. Good evening, sir. Good evening. Welcome, Narayanan. How are you? Fine. I'm not fine. தெரியும். தெரியுமா? அப்புறம் ஏன் முதல்லயே வரல? ஆஸ் அ லாயர் நீங்கள் கூப்பிட்டா தானே வர முடியும். குட். அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கும் நமக்கும் நடக்கிற பிரச்சனையை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லாவே தெரியும். வெரி குட். அப்போ உடனே கேஸ் ஃபைல் பண்ணுங்க. பண்ணலாம், ஆனால் கண்டிப்பாக தோத்துருவோம். கண்டிப்பா தோத்துருவோமா? கண்டிப்பா. அப்போ உடனே ஃபைல் பண்ணுங்க, ஜெயிச்சு காட்டுங்க. சார் அதுக்கு உங்கள் சிஇஓட அப்ரூவல் வேணும், எங்கள் சீஃப் லாயரோட அப்ரூவலும் வேணும். அப்போ வாங்குங்க இமீடியட்லி. நீங்களும் அப்ரூவல் வாங்குங்க இமீடியட்லி. ஐ லைக் த ஸ்பிரிட். ஃபைல் பண்ணிட்டீங்களா? அப்ரூவல் வாங்கிட்டீங்களா? வந்துடும். குட் நைட். Mad villain, now the villain, the war. If you the fraud, I'm your god. Now the ஹலோ, சார் குட் ஈவினிங் சார். நான் நாராயணன் பேசுகிறேன் சார். ஏன் பேசுகிற? என்ன விஷயம்? சார் இங்கே ப்ளூ பேஜ் ஆஃபீஸ் வந்தேன். அவங்க ஒரு கேஸ் ஃபைல் பண்ண சொல்கிறாங்க சார். சில்லற வரப்போகுது, பிஸ்னஸ் தானே, பண்ணுங்களே. என்னையே டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? இல்லை சார், ஐ வாண்டட் யுவர் அப்ரூவல் சார், அதனால தான். அப்ரூவ்டு. என்னையே இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? சோடா எங்கப்பா? ஓகே சார், குட் நைட். குட் நைட். டேய், உண்மையை சொல்லு தேவா. உன் சைட்ல இருந்து எந்த தப்பும் நடக்கல. மா எத்தனை வாட்டி சொல்கிறது? என்னை சில பேர் ரொம்ப இன்சல்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு பதில் கொடுக்குற மாதிரி ஐடியா பண்ணி என் பிஸ்னஸை பாப்புலர் பண்ணேன். இப்போ என்ன, என் ரேடியோ ஸ்டேஷன் மேலே தானே கேஸ் கொடுத்துருக்காங்க. ரேடியோ ஸ்டேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து லீகலாக எந்த தப்பும் பண்ணல. ட்ரஸ்ட் மீ, ஐம் யோர் சன். டோரு புடி. சாவி எப்படி? டோரை விடு. மேலே போய் என் ரூமை தர. எனக்கா? இல்லை, எனக்கு. Are you back? Yes, for my son. டச் பண்ணிட்டியம்மா? போடா. டேய், ஆ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறியா? சொல்லு. நான் சொல்கிற புக்ஸை மட்டும் ம் நாளைக்குள்ளே என் ஆஃபீஸில் கொண்டு வந்து வச்சிடுறியா? ஓகேம்மா. போ, தோற. வணக்கம் சார். சென்னையில் மினி கார்ப்பரேட் கோர்ட் கேம்பஸ் ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்தியாவில் எல்லா கோர்ட்லேயுமே நிறைய கேசஸ் அப்படி அப்படியே தேங்கி நிற்கிது. அதில் கேஸ் போட்டவங்க நிறைய பேர் இறந்துட்டாங்க. யார் மேலே கேஸ் போட்டவங்க அவங்களும் இறந்துட்டாங்க. ஆனால் கேஸ் மட்டும் அப்படியே உயிரோடு இருக்குது. ஸோ இது எப்படி கிளியர் பண்ணுறது? நிறைய கேசஸ் பெண்டிங்காக இருக்கிறதுக்கான காரணம் கோர்ட் ரூம் அவைலபிலிட்டி மட்டும் கிடையாது, ஜட்ஜஸ் பற்றாக்குறையும் ஒரு காரணமாக சொல்கிறாங்க. இதை பற்றி என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறீங்க? ரிட்டையர் ஆன ஜட்ஜஸை திருப்பி வேலைக்கு சேர்க்க போகிறோம். அது மூலமாக நிறைய கேசஸை கிளியர் பண்ணிடலாம். த கோர்ட் ரூம் அப்படிங்கிற ஒரு டிவி சேனலையும் இனாக்ரேட் பண்ணியிருக்கீங்க. இதுக்கான காரணம் என்ன? ஜனநாயக நாட்டில்மா மக்களுக்கு அடிப்படை சட்டம் என்னன்னு தெரியணுமா, அதை புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த சேனலே. ஏன்னா கோர்ட்டில் வந்து அந்த கேஸ் நடத்துறவங்க போகிறது தவிர மற்ற ஜென்ரல் ஆடியன்ஸ் யாருமே போகிறதில்ல. அவங்க பார்க்குற கோர்ட் ரூம் போகிறாவே சினிமாவில் வர கோர்ட் ரூம்ஸ் தான் பார்க்குறாங்க. இவங்க ஆர்கியூ பண்ண அவங்க ஆர்கியூ பண்ண அதை தான் பார்க்குறாங்க.
கோர்ட் ரூமில் ஒரு கேஸ் நடக்கும்போது சம்மந்தப்பட்டவங்களுடைய கான்ஃபிடென்ஷியலான நிறைய விஷயங்கள் விவாதத்தில் வரும். இதை லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு சம்மந்தப்பட்டவங்க பெர்மிஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்களோட சம்மதம் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அவங்க சம்மதிச்சா தான் அதை வந்து நாங்கள் லைவாக காட்டுவோம். மற்ற கேஸுக்கு அது வந்து எப்படி நடக்குமோ எப்படி நடக்கும். இந்த கோர்ட் ரூம் அப்படிங்கிற டிவி சேனல் 24 மணி நேரமும் வரக்கூடிய ஒரு டிவி சேனல். இதில் கோர்ட்டில் நடக்கிற கேஸ் மட்டும்தான் லைவாக வருமா, இல்லை மற்ற நிகழ்ச்சிகளும் வருமா? கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நடக்கும். மற்றபடி உங்களுக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் அதில் வராது. சட்டப்பூர்வமாக என்னென்ன தெரியணுமோ அதெல்லாம் இதில் தெரிய வைப்போம். உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இந்த மினி கார்ப்பரேட் கோர்ட் கேம்பஸில் நடக்க போகிற முதல் கேஸ் த ப்ளூ பேஜ் பப்ளிஷிங் கம்பெனிக்கும் த போலீஸ் ஸ்டேஷன் ரேடியோ அப்படிங்கிற இன்டர்நெட் ரேடியோ ஸ்டேஷனுக்கும் நடுவில். இதில் த ப்ளூ பேஜ் பப்ளிஷிங் கம்பெனி சார்பாக ஆஜராக போகிறது இந்தியாஸ் ஃபேமஸ் லாயர் மிஸ்டர் ஆதித்யன். 2 தரப்பினரும் சம்மதம் கொடுத்தாங்கன்னா இந்த கேஸுடைய லைவ் ப்ரொசீடிங்ஸை த கோர்ட் ரூம் அப்படிங்கிற டிவி சேனலில் நம்ம பார்க்கலாம். Mad villain, now the villain, the what if you the fraud, I'm your god. Bow down and say your prayers to the highness. I'm wicked than the highness. Catch you like a common cold sinus. The time is come about the media doom. Whoop, faster than the fastest car. The czar on the throne smoking cigar. Woof, woof, the big dog by the bat you and rip you off. Yeah. நாராயண், எஸ் சார். இந்த 2 மாதமாக நான் இல்லாத போது இந்த செடிக்கெல்லாம் கரெக்டாக தண்ணி ஊற்ற ஏற்பாடு பண்ணிங்களா? ஆக்சுவலாக கொட்டிகிட்ருக்கோம் சார். ஆனால் சம்மர்னால தண்ணி ப்ராப்ளம் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இங்கே போடுற தண்ணி நல்லா கிடைக்குது இந்த ஊரில், செடிக்கு மட்டும் தண்ணி கிடைக்கலையே. வாட் அ பிளடி ஷேம். அப்புறம் என்னோடய லைஃப் ஹிஸ்ட்ரி எழுதுறதுக்கு ஒரு ரைட்டர் ஏற்பாடு பண்ண சொன்னேனே, வாட் ஹேப்பன்? சார் ஆக்சுவலி வாட்? அவர் வந்திருக்காரு சார். வந்திருக்காரா? வர சொல். சார் ஒரு நிமிஷம். சார் வணக்கம் சார். நீங்கள் தானா? ஆமாம் சார். இது வரைக்கும் யாரை பற்றியெல்லாம் எழுதியிருக்கீங்க? சார் ஒரு பிஸ்னஸ் மேனை பற்றி எழுதியிருக்கேன் சார். வேற ரீசெண்டாக ஐயா சிவாஜி சாரை பற்றி ஒரு புக் எழுதியிருக்கேன். that's good. என்னை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக எழுதணும், நிறையா பில்டப் எல்லாம் கொடுத்து நல்லா எழுதணும், சரியா? ஐ ஆம் ஸோ சாரி சார், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. வாட் யூ மீன்? சார் ஆக்சுவலி நீங்கள் எனக்கு எதுவும் இன்ஸ்பிரேஷன் இல்லை சார், அதனால் என்னால் எழுத முடியாது. சாரி சார். நீங்கள் தான் இவரை ஏற்பாடு பண்ணீங்களா? உங்கள் பேர் என்ன சார்? இன்பா சார். கெட் அவுட். ஐ செட் கெட் அவுட். ஜாக், இப்போ எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம்? 6 டைரக்ஷன்லையும் அழகா இருக்கணான்னு பாரு. எதுக்கு அடி வயிற்றுலேயும் தூர் வர்ற? துப்புறதுக்கு. ரேடியோ கான்ட்ராக்ட் கேன்சல் ஆகிடும். ஐயோ, இங்கே ஜாக் இல்லை, ஜாக் ஃப்ரூட். தேர் யூ ஆர். இன்னைக்கு நீ என்னோட தான் ரேடியோ ஜாக்கி. அப்போ அவ வெறும் ஜாக்கி. அப்போ யார் கால் கனெக்ட் பண்ணுறது? கால் ஆட்டோமேட்டிக்காக 5 செகண்டில் கனெக்ட் ஆகிடும். சும்மா அடிச்சு விடாத. ஓகே ஈவினிங் ஒரு 2 hours டைம் தரேன், இருந்து என்னை பாராட்டிட்டு போ. இப்போ கால் அட்டென்ட் பண்ணு. ஹலோ சார், மேட்ரிமோனில் ஆட் போட்டிருந்தீங்க, அது விஷயமா பேசணும். சொல்லுங்க. ஃப்ரீயாக இருக்கீங்களா சார்? ஃப்ரீயாக இல்லைனாலும் ஃப்ரீயாக இருக்கீங்க சார், ஏன்னா இது உங்கள் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. சார் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் மாப்பிள்ள வேணும்னு போட்டிருந்தீங்க. நான் வந்து டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணுறேன். ஓ, போஸ்டிங் எங்க? சார் போஸ்டிங் வந்து லேம்ப் போஸ்ட் தானே? ஹலோ, லடாக்கா? ஆமாம் சார், லடாக். இந்த பக்கம் பாகிஸ்தான், இந்த பக்கம் சைனா, 2க்கும் நடுவில் ஒரே குளிர் சார். காஷ்மீர் தான் சார் போஸ்டிங். ஐ எம் மிலிட்ரி மேன். மிலிட்ரி மேனா? ஹலோ சார், அது ஒன்றும் இல்லை சார். இங்கே சைனாவும் பாகிஸ்தானும் திடீர்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க சார். நாங்கள் என்ன பண்ணுறது தெரியாமல் சுற்றி சுட்டுட்டு இருக்கோம். மிலிட்ரியா? ஆமாம் சார். சார் ஆக்சுவலி புரிஞ்சு போச்சு சார், புரிஞ்சு போச்சு. மிலிட்ரி மேனுக்குலாம் பொண்ணு கொடுக்க மாட்டீங்க சார். அப்படின்னு இல்லை சார். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்குறீங்களா சார்? நாளைக்கு உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்க. எனக்கு இல்லை, வேற ஒரு மாப்பிள்ளைக்கு. உங்கள் பொண்ணை ஹனிமூனுக்கு அனுப்புவீங்களா? என்னது? ஹனிமூனுக்கு எங்கே அனுப்புவீங்க? பெட்ரூமுக்கு. ஹலோ, காஷ்மீர், குலு, மணாலி, சிம்லாங்கிற இடத்துக்கு தான் அனுப்புவீங்க. உங்கள் பொண்ணு ஹனிமூனு கூட நான் தான் சார் ப்ரொடக்ஷன். கன்னை தூக்கிட்டு கட்டில் பக்கத்தில் நிற்பியா? ஹலோ சார், என்ன பேசிட்டு இருக்கீங்க?
எனக்கே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே சார். பரவாயில்ல சார், பரவாயில்ல. எங்களுக்கு 45 வயசுலயோ ஏதோ ஒரு பொண்ணு கிடைக்காம போயிட்டு போகுது. அது வரைக்கும் நாங்க கண்ட்ரோல்ல இருக்கோம் சார். தம்பி என்ன பேசுறீங்க? சார் ஒரு விஷயம் சொல்றேன். காஷ்மீர் இந்தியாவோட தலை. அப்ப அஜித் அவர் தமிழ்நாட்டுக்கியா? ஓ தலை இல்லாம பால் எத்தனை நாளைக்கு சார் உயிரோட இருக்கும்? சார் இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? சார் நான் வேணா வேலை ரிசைன் பண்ணிட்டுமா? உங்க பொண்ணுக்காக எல்லாம் என் வேலை ரிசைன் பண்ண முடியாது. இந்த நிலை மாறும். எங்களோட அருமை உங்களுக்கு புரியும். இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறமும் போனை காதுல வச்சிருக்கிய? உடைச்சிட்டான். பூலில் குளோரின் லெவல் கம்மியாக இருக்கணும். ஓகே சார். அந்த ஃபிஷ் கொஞ்ச நேரமாவது உயிரோடு இருக்கணும். ஓகே மேம். அதை நான் தான் சாகடிக்கணும். ஃபிஷிங் இஸ் a great relaxation for the mind. பேஷன்ஸ் லெவல்ஸை அது இன்க்ரீஸ் பண்ணிடும், பொறுமை சக்தியை அதிகப்படுத்திடும். எக்ஸ்கியூஸ் மீ சார், ப்ளூ பேஜ் கேஸோட ஃபர்ஸ்ட் ஹியரிங் அடுத்த வாரம் வருது சார். ப்ளூ பேஜ் யாரை கேட்டு கேஸ் போட்டீங்க சார்? 3 நாள் முன்னாடி ஃபோன் பண்ணும்போது நீங்கள் சொன்னீங்களே. எப்போ கூப்பிட்டீங்க சார்? ஈவினிங் அரவுண்ட் 7:30 இருக்கும் சார். அதானே, நான் தண்ணி போட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் ஃபோனை போட்டிங்கன்னா நான் கேஸை போடுன்னு தான் சொல்லுவேன். நான் சொன்னேன் உடனே நீ போட்டுடணுமா? போடணும். நான் சொல்லனாலும் நீங்கள் போடணும். ஏன்னா இது லீகல் பிஸ்னஸ். லா, சட்டம் எல்லாமே பிஸ்னஸ் தான். அண்டர்ஸ்டாண்ட்? இந்த ப்ளூ பேஜ் கிளைண்ட்டு உங்களுக்கு தான் அசைன் பண்ணேன் இல்லையா? 2 வருஷமாச்சு, இப்போ தான் முதல் கேஸ் போடுறீங்க. எவ்ரி மந்த் ஏதாவது ஒரு இஷ்யூ க்ரியேட் பண்ணி கேஸை போட்டுகிட்டே இருக்கணும் சார். அப்போ தான் ஐ திங்க் நம்ம லா ஃபார்மில் மார்க்கெட்டிங் ஆங்கிள்னால் என்னன்னே தெரியாத ஒரே எம்ப்ளாயி நீங்கள் தான். இந்த மாதிரி நான் சொன்னால் உடனே நீங்கள் நல்லவர்னு சொல்லிப்பீங்க. ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ சம்திங். இந்த நல்லவர் கெட்டவர் அதெல்லாம் என்ன? கேன் யூ எக்ஸ்பிளைன்? இப்போ நீங்கள் என்ன ரொம்ப நல்லவரா? சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நல்லவன் தான் சார். அப்போது நான் கெட்டவனா? A little bit சார். அப்படி போகிறீங்களா? இந்த கடவுள்னு சொல்கிறீங்களே, கடவுள் எப்படி நல்லவரா கெட்டவரா? கண்டிப்பாக நல்லவர் தான் சார். அவர் தப்பே செய்கிறது இல்லை இல்லையா? கண்டிப்பாக செய்ய மாட்டார் சார். தப்பே செய்கிறது இல்லைன்னா என்ன மாதிரி கெட்டவனை ஏன் படித்தார்? அது தப்பு தானே. அப்போ கடவுள் கெட்டவர் தானே? சொல்லுங்க சார், சொல்லுங்க. சொல்லி தான் பாருங்களேன். அடிக்கடி சொல்வீங்களே ஏதோ கர்மா கர்மான்ட்டு. ஐ ஆம் தட் கர்மா. இந்த கேஸில் யார் ஜட்ஜு? சார் ஜஸ்டிஸ் நாராயணன். ஓ, அங்கேயும் நாராயணன் இங்கேயும் நாராயணன். ஓம் நமோ நாராயணாவா? எந்த நாராயணன்? அந்த நோ நான்சென்ஸ் நாராயணனா? ஆமாம் சார். அப்படின்னா அந்த குக்கரில் இந்த அரிசி வேகாது. மிஸ்டர் நாராயணன், யூ திங்க் யூ கேன் வின் திஸ் கேஸ் ஆன் யுவர் ஓன்? No sir, I don't think so sir. Why? Because we don't have any strong evidence against them. அதுவும் இல்லாமல் அவங்க எந்த தப்பும் பண்ணலை. ஸோ நம்ம ஃபேமில் முதலாக ஒரு கேஸு தோக்க போகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா? அது உங்களால்? என்னால் இல்லை சார், இந்த கேஸ்னால. சே, அந்த சைடில் அப்பியர் ஆகிற லாயர் யார்? மிஸ்ஸஸ் கோதை சார். என்ன சொல்லும்போது எவ்வளோ போதை! உங்கள் எக்ஸ் பாஸ் மேடமா? அவங்க கூட நடுவில் ஏதோ பிரேக்கில் இருந்தாங்கல்ல? ஆமாம் சார். ஸோ இப்போ நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்னை தோக்கடிக்க பார்க்குறீங்க. am I right? சாச்சா அப்படிலாம் கிடையாது சார். ஃபண்டாஸ்டிக். இதுதான் சேலஞ்சு. ஐ லைக் திஸ் சேலஞ்ச். ஸோ ஐ திங்க் இந்த கேஸில் நானே அப்பியர் ஆகிறேன். அண்ட் யூனோ, நீங்கள் ஏதோ சொன்னீங்களே அவங்க பக்கம் உண்மை இருக்குதுன்னு. அந்த பக்கம் உண்மை இருந்தாலும் ஐ கேன் வின். பிகாஸ் டோன்ட் யூ ரிமெம்பர், ஐ ஆம் த கர்மா. ஹே, see you at the party this evening with the fish. சார், நான் இதை 3 தடவை பண்ணுறதுக்குள்ளே நீ வந்திருக்கணும். யூ ஆர் லேட். எனிவே இட்ஸ் ஓகே.
மிஸ்டர் நாராயண், சொல்லுங்கள் சார். உங்களுக்கு இங்கே ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? இல்லை சார். அப்போ அப்படி போகலாமே. ப்ரெஸ் மீடியாலாம் வந்தாச்சா? வந்துட்டாங்க சார். எங்கே இருக்காங்க? முன்னாடி என்ட்ரன்ஸில் வெயிட் பண்ணிருக்காங்க சார். வீடியோ கவரேஜ் கிடையாதுன்னு சொல்லிட்டேல்ல? சொல்லிட்டேன் சார். கவர் பண்ண வேண்டியதெல்லாம் கவர் பண்ணியாச்சா? முன்னாடியே அதெல்லாம் கொடுத்தாச்சு சார். அவங்க முன்னாடி என்ன எப்படி வெல்கம் பண்ணுவேன்? சார், வி வெல்கம் இந்தியாஸ். என்கிட்ட மட்டும் இப்போ சொன்னால் போதும். ஓகே சார். வி வெல்கம் இந்தியாஸ் பிகஸ்ட் லாயர் மிஸ்டர் ஆதித்யன் who had consecutively won 250 cases in this 10 years. சாரா, 250 500 மாற்ற சொல்லு. ஓகே சார். அவ சொல்லுவா. 500 மாத்திடு. ஓகே. நான் போகிறேன். யூ பி ரெடி. Let us welcome India's biggest lawyer, Mr. Adityan, who had consecutively won 500 cases in this 10 years. Let us give him a big hand. பிரஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், நான் பேசுகிறது அங்கே கேட்குது இல்லையா? கேக்குது சார். ஓகே. என்னோட அசிஸ்டன்ட் இருக்கான பிரவீன் எனக்கு ஒரு பெரிய விசுவாசி, கொஞ்சம் ஓவர் விசுவாசி. அதனால தான் நான் 10 வருஷத்தில் 500 கேஸ் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னான். ஆக்சுவலாக நான் ஜெயித்தது 250 கேஸ் தான் சார். 250 தான். இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, எனக்கு பொதுவாக இந்த தற்புகழ்ச்சிங்கிறது பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் என்னை பற்றி ஓவராக சொன்னால் அது பிடிக்கவே பிடிக்காது. யூ சி, ஐ ஹேவ் டு ஸ்பீக் த ட்ரூத் இல்லையா? அதனால தான் இதை உங்கள் முன்னாடி சொல்கிறேன். என்னப்பா என் பேருக்கு எடுத்துகிட்டு போல் இருக்க? பை த வே, மை கிளையண்ட்ஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், த நைட் இஸ் ஸ்டில் யங். லெட் த பார்ட்டி பிகின். என்ஜாய். உங்களுக்கு வேறு என்ன வேணும்னாலும் தைரியமா பிரவீனை கேட்காதீங்க, சாராவை கேளுங்க. கேரி ஆன், கேரி ஆன். ஏய், நீங்கள் அடுத்து கால் பண்ணலாமா? ஹே, ஆல்ரெடி கால் போகுது. Yeah, it's me, Silaki Doom. Hey, today I am the radio jockey. என்ன கான்செப்ட்? Wait and watch. ஹலோ சார் வணக்கம். மேட்ரிமோனியில் உங்கள் ஆடு பார்த்தேன். என்னுடைய ஒரே பையனுக்கு பொண்ணு கேட்டு ஃபோன் பண்ணுறேன். சரி சரி, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? வேட்டைக்காரன் புதூர், பொள்ளாச்சி. ஓ, பொள்ளாச்சியா? உங்கள் பையன் எங்கே இருக்காரு? வேட்டைக்காரன் புதூர். இல்லை சார், உங்கள் பையன் எங்கே ஒர்க் பண்ணுறாருன்னு கேட்டேன். வேட்டைக்காரன் புதூர். இல்லை சார், உங்கள் பையன் ஆக்சுவலாக என்ன ப்ரொஃபஷனில் இருக்காரு? ஃபார்மர், அக்ரிகல்ச்சரிஸ்ட். ஓ, ஆக்சுவலாக நாங்கள் யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியாவில் பார்த்துட்டு இருக்கோம் சார். ஓ ஓசியில் ஊரை சுற்றி பார்க்குற கிராக்கியா நீங்கள்? சாரி, தெரியாமல் கால் பண்ணிட்டேன். வெயிட்டா போனேன். ஹலோ அம்மா, என்ன லா படிக்க வச்சேன். ஒரே ஒரு நாள் தான் உன் கீழே வேலை செஞ்சேன், பிடிக்கல. சரி, ஜாலியாக இருக்கலாமேன்னு சாஃப்ட்வேர் கம்பெனியில் சேர்ந்தேன், அது அவனுக்கு பிடிக்கல. இப்போ ரேடியோ ஸ்டேஷன், அது அந்த ப்ளூ பேஜுக்கு பிடிக்கல. கேஸை வேற போட்டான். கோர்ட்டில் லைவ் டெலிகாஸ்ட் ஃபெசிலிட்டி வேற இருக்குன்றான். அங்கே தான் ஒரு சின்ன ட்விஸ்ட். இந்த கேஸில் நானே அப்பியர் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன். என் ப்ராப்ளத்தை நானே ஃபேஸ் பண்ண போகிறேன். அதனால நீ வேணாம். பாய். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. ஹலோ சைக்ளோன், நம்ம ஸ்விம்மிங் பூல் கால் சென்டரை ஷட் டவுன் பண்ணிடு. சார் சார் சோடா சார், சேரா சார். சாரா, என்னம்மா விஷயம்? சார், கோர்ட்டுக்கு டைம் ஆச்சு சார். ஓ, கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சா? ஏப்பா பிரவீன் சார், என்ன கேஸ் அது இன்னைக்கு? சார்,
நேற்று கொஞ்சம் கிளப்பில் ஓவரியா, அதான் கொஞ்சம் ஹேங் ஓவரியா? என்ன கேஸ் இது? அதான் சார் அந்த ப்ளூ பேஜ் இன்டர்நெட் ரேடியோ ஸ்டேஷன் அவங்க கேஸ். ஓ மை காட், அந்த ரேடியோ டாக் கேஸ் விஷயமா? எஸ் சார். நாராயணன் வந்திருக்கானா? சார் நீங்கள் தானே ஆஃபீஸ்க்கு பார் செட்டப் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஓ பார், தேட்ஸ் இம்பார்ட்டன்ட், தேட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவன் போகணுங்க. சரி, இந்த கேஸில் எனக்கு எதிராக யார் ஆர்கியூ பண்ண போகிறாங்க? யாரவா? இந்த போதையா கோதையா யாரையாவா? சார் அவங்களுக்கு பதிலாக அவங்களோட சன் அப்பீர் ஆகிறார் சார். அவனு வக்கீல? ஆமாம் சார். என்னமோ எனக்கு எதிராக பெரிய புலி வர போகிறதுன்னா கடைசியில் போன குட்டி அமுச்சு வச்சிருக்கிறானுங்க. யாரோட மசாரா சார் நம்ம பக்கம் என்ன எவிடன்ஸ் வச்சுருக்கோம்? சார் ஏதோ 1 or 2 கம்ப்ளைண்ட் லெட்டர்ஸ் தான் இருக்கு. அது போதும். இன்னைக்கு ஆஃப்டர் ஆல் ஃபஸ்ட் ஹியரிங் தானே. நான் எப்படியும் 2-3 ஹியரிங் இழுத்துருவேன். இழுக்க தான் இன்பம். காசு அப்போ தான் நமக்கு அதிகமாக வரும். பா ஃப்ராங்க், டு பி ஃப்ராங்க், என்ன ரொம்ப லேசியாக இருக்க? கோர்ட்டுக்கு போகணுங்கிறாங்களே, போயேன். கோர்ட் வந்த பிறகு நீ எழுப்புமா? ஓகே சார். ஆமாம். Please sit down. Mr. Adityan, you may proceed. இப்போ இந்த இன்டர்நெட் நிறையா வந்ததுக்கப்புறம் கண்ட பசங்கள்லாம் குறுக்கு வழியில் ஏதாவது பணம் சம்பாதிச்சு எப்படியாவது ஃபேமஸ் ஆகிடணும்னு ஆசைப்பட்றாங்க. இதில் இந்த போலீஸ் ஸ்டேஷன், ரேடியோ ஸ்டேஷன், ஆமாம், அந்த பேரில் ஒரு மொபைல் ஆப் ஒன்று டெவலப் பண்ணி ஒரு ரேடியோ டாக் ஷோ ஒன்று நடத்துகிறேங்கிற பேரில் என்னுடைய கிளைண்ட் ப்ளூ பேஜோட கஸ்டமர்ஸ், அட்வர்டைசர்ஸ் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் இல்லை மேலே டார்ச்சரே பண்ணிட்டு இருக்காங்க. ஐம் சாரி. இப்போது இவங்களுடைய நோக்கம் டாக் ஷோ நடத்துறது தான் அப்படின்னா ஒய் டார்கெட் ஒன்லி மை கிளைண்ட்ஸ் கஸ்டமர்ஸ்? ஸோ இவங்களுடைய நோக்கம் அது கிடையாது. என்னுடைய கிளைண்ட்டுக்கு எப்படியாவது நஷ்டம் விளைவிக்கணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். ஸோ மை ரிக்வெஸ்ட் இஸ், மை லார்ட், இந்த போலீஸ் ஸ்டேஷன், ரேடியோ ஸ்டேஷன்றது அது வாட் எவர் இட் இஸ், அதை நீங்கள் பேன் பண்ணணும். அது மட்டும் இல்லை, என் கிளைண்ட்டுக்கு அவங்க நஷ்ட ஈடு கொடுக்கணும். அண்ட் மோர் தென் தட், ஒரு லீடிங் டெய்லி பேப்பரில், வைட்லி சர்க்குலேட்டட் டெய்லி பேப்பரில் அவங்க மன்னிப்பும் கேட்கணும். தட்ஸ் அபவுட் ஆல் மை லார்ட். Mr. Deva, would you like to say anything? எஸ் மை லார்ட். சார் இது ஒரு வேலிட் கேஸே கிடையாது. இதை ஃபர்ஸ்ட் ஹியரிங்லேயே டிஸ்மிஸ் பண்ணிடலாம். How can this be an answer? சார் பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடியே பெயிண்ட் அடிக்க வேணாம். நான் ஒன்றும் பேசியே முடிக்கல. பில்டிங் கட்டுங்க. சாரோட கிளைண்ட் த ப்ளூ பேஜ் அவங்க கஸ்டமருக்கு எங்கள் கிளைண்ட் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏதாவது வேலிட் ப்ரூஃப் இருக்கா? அவங்க கஸ்டமர்ஸ் யாரும் இங்கே வந்திருக்காங்களா? அஃப்கோர்ஸ், அது கம்ப்ளைண்ட் லெட்டர்ஸ் எல்லாமே இருக்குது சார். அது இங்கே மை லார்ட். சார் இந்த லெட்டரில் மிஸ்டர் சுவாமிநாதன் ஒரு மொபைல் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து கால் பண்ணி தான் டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது என்னோட கிளைண்ட்டோட ரேடியோ ஸ்டேஷனோட நம்பரே இல்லை. ஐ திங்க் someone else is called. This is half-baked false case. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லாயர் அவசரமாக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி வேறு வழி இல்லாமல் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் கூட இல்லாமல் இங்கே ஹியரிங் வரைக்கும் வந்திருக்காரு. ஐ திங்க் அவரோட ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் இங்கே பேசிக்ஸே மறக்க வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். So, let's not waste the court's time. That's it, my lord. My lord, I beg to differ. இவர் கேட்குற எல்லா இந்த ரெக்கார்ட்ஸு, கால் ரெக்கார்ட்ஸு எல்லாத்தையுமே என்னால் இங்கே கொண்டு வர முடியும். பட் இஸ் இந்த டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட டிலேனால என்னால் இன்றைக்கி அதை சப்மிட் பண்ண முடியல. அதோட இந்த சுவாமிநாதனுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை அவரால் இன்றைக்கி வர முடியல. பட் டெஃபினட்டாக இவர் கேட்குற எல்லா ப்ரூஃபையும் என்னால் இங்கே கொண்டு வர முடியும், இன்க்ளூடிங் மிஸ்டர் சுவாமிநாதன். நெக்ஸ்ட் ஹியரிங்குள்ளே என்னால் கொண்டு வர முடியும். பட் யூ மஸ்ட் கிவ் மீ 2 days டைம், மை லார்ட். என்ன மிஸ்டர் ஆதித்தன், நீங்களே கேஸை ஃபைல் பண்ணிட்டு நீங்களே டைம் கேட்குறீங்க. ஓகே, இன்னும் 2 daysக்கு அப்புறம் வீக்கெண்ட், மண்டே வில் பி த நெக்ஸ்ட் ஹியரிங். ப்ராப்பர் ப்ரூஃப் சப்மிட் பண்ணலைன்னா மண்டே வில் பி த லாஸ்ட் ஹியரிங். கோர்ட் இஸ் அட்ஜர்ன்.